إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وقال النبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை தங்களால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுகிறேன் என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் உரையாற்ற ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே ஃபதுகுரூனி அதுகுருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுகிறேன், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், நன்றி கெட்டவர்களாக ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹ்வை நாம் நினைவு கூறினால் அல்லாஹ் நம்மை நினைவு கூறுகிறான், அல்லாஹ் நமக்கு அருள் செய்கிறான் என்பதை இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுகிறோம். எதற்காக நினைவு கூற வேண்டும்? உலகத்துல ஒரு மனிதனுக்கு நிம்மதி என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. என்ன வேலை செய்தாலும், பொருளாதாரத்தை சேர்த்தாலும், வீடு சொத்து சுகங்களை எல்லாம் தயார் செய்து வைத்தாலும் அவனுக்கு நிம்மதி என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது, தேவையாக இருக்கிறது. அந்த நிம்மதி எங்கே கிடைக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமை நாளிலும் நிம்மதி எப்படி கிடைக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக. எல்லாருக்கும் நிம்மதி வேணும், இந்த உலகத்திலும் நிம்மதி வேணும், மறுமையிலும் நிம்மதி வேணும்.
அப்ப அதற்கு ஒரே வழியாக இருக்கக்கூடியது அல்லாஹ்வை நினைவு கூறுவது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்று இறைவன் சொல்கிறார். மனிதர்களையும் ஜின்களையும் படைத்ததனுடைய நோக்கமே இறைவனை வணங்குவதற்கு, இறைவனை நினைவு கூறுவதற்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுக்குருல்லாஹ அலா குல்லி அஹ்யான், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக. ஒரு குறிப்பிட்ட நேரம் எல்லாம் கிடையாது. காலையில எந்திரிச்சாலும் சரி, தூக்கத்தில் எந்திரிச்சாலும் சரி, தூங்குவதற்கு போனாலும் சரி, பகல் வேளையில இருந்தாலும் சரி, மாலையில் இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக, திக்ர் செய்யக்கூடியவர்களாக, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லடியார்களுடைய தன்மையை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் திருமறை குர்ஆன் வசனத்தில் சொல்லுவான், அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் நின்ற நிலையிலேயும், அவர்கள் அமர்ந்த நிலையிலேயும், அவர்கள் படுத்த நிலையிலேயும் யذ்குரூன அல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். எப்படி? நின்னாலும் அல்லாஹ் திக்ர் செய்யணும், படுத்தாலும் திக்ர் செய்யணும், உட்கார்ந்தாலும் திக்ர் செய்ய வேண்டும். அப்ப அல்லாஹ்வை நாம் திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எதற்காக? உலகத்தில் நிம்மதிக்காக, உலகத்தில் நிம்மதி கிடைப்பதற்காக, மறுமையில் வெற்றி கிடைப்பதற்காக. எந்த அளவுக்கு நபிகளார் சொல்வார்கள் என்றால், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக உங்களுடைய நாவை எப்பொழுதும் ஈரப்படுத்திக் கொண்டே இருங்கள். சும்மா இருந்தாச்சுன்னா நாவை ஈரப்படாது, அந்த எச்சில் ஊறிக்கொண்டே இருக்கு. நாவை அசைத்தால் இந்த எச்சில் ஊறும். அப்ப அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக நாவை ஈரப்படுத்திக் கொண்டே இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். நம்ம யோசித்து பாருங்க, நாம் இத்தனை பேர் இருக்கிறோம், நாம் எவ்வளவு நேரம் அல்லாஹ்வை, ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் இருக்கிறது, எவ்வளவு நேரம் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறோம், அல்லாஹ்விடத்தில் தக்பீர் சொல்கிறோம், தஸ்பீஹ் செய்கிறோம், தஹ்லீல் செய்கிறோம். யோசித்து பாருங்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இதை வலியுறுத்தி சொன்னார்கள் என்றால், எந்த அளவுக்கு கடுமையாக சொன்னார்கள் என்றால், மஸலுல் லதீன யذ்குரு ரப்பஹு வல்லதீன லா யذ்குர் மஸலுல் ஹய்யி வல் மய்யித், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய உள்ளத்திற்கும் அல்லாஹ்வை நினைவு கூறாத உள்ளத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மஸலுல் ஹய்யி வல் மய்யித், உயிரோடு இருக்கக்கூடிய உள்ளத்திற்கும் மரணித்துக்கு ஜனாசாவிற்கும் சமம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை திக்ர் கூறினால் உயிரோடு இருக்கிறோம் அர்த்தம். அல்லாஹ்வை திக்ர் சொல்லவில்லை என்றால், நினைவு கூறவில்லை என்று சொன்னால் ஜனாசாவாக இருக்க, பேருக்கு சொல்லிக்கிறோம் நான் உயிரோடு இருக்கிறேன்னு, ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் ஜனாசாவாக இருக்கிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். என்றால் அல்லாஹ்வை நாம் திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவுக்குனா, தொழுகைகள்ல நபிகளார் சொன்னார்கள், உங்களுடைய தொழுகைகள்ல சிலவற்றை உங்களுடைய வீடுகள்ல தொழுதுக்குங்க, நஃபீலான சில தொழுகைகளை. ஏன் தெரியுமா? லா தத்தஹிது புயூத்திக்கும் குபூர், உங்களுடைய வீடுகளை கபராக்காதீங்க. எப்படி வார்த்தை போடுறாங்க, தொழாம இருக்காதீங்க அப்படின்னு சொல்றத வீட்டுல இங்க வந்து தொழுதுக்குங்க, அப்படி தொழாட்டி வீடு கபர்னு அர்த்தம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது சாதாரண உதாரணங்கள் அல்ல, ஜனாசான்னு சொல்றாங்க, கபருங்கிறாங்க, அல்லாஹ்வை நினைவு கூறாத இடங்களுக்கு. அப்ப நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம உயிரோடு இருக்கிறோமா? வீடுகளை உயிரோடு வைத்திருக்கிறோமா? உள்ளத்தை உயிரோடு வைத்திருக்கிறோமா? அல்லது ஜனாசாவாக, கபராக வீடுகளை ஆக்கி இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வை நினைவு கூறினால்தான் நிம்மதி. ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கிறது. நம்முடைய இலக்கு இந்த உலகத்தில் நிம்மதியா வாழணும், மறுமையில நிம்மதியா வாழணும். அதற்கு ஒரே தீர்வு அல்லாஹ்வை திக்ர் செய்வது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, உதுக்குருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், திக்ரன் கஸீரா, அதிகமா திக்ர் செய்யுங்க. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல, அதிகமா அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள், திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். நம்ம திக்ர் சொல்றோமா? இன்னும் சொல்லணும்னா, ஏன் திக்ர் செய்யாம இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க, ஏன் திக்ர் செய்யாம இருக்கிறோம்? அதுக்கு இறைவன் பதில் சொல்கிறான். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்குது. ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன் 12 படிக்கணும், காலேஜுக்கு போகணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும்,
நல்ல வீடு கட்டணும், இப்படி ஒரு இலக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானுடைய இலக்க சொல்லுவான். ஷைத்தானுக்கு என்ன இலக்கு தெரியுமா? மனிதர்களை யசுத்துஹும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு மக்களை திசை திருப்பணும். ஷைத்தானுடைய ஒரே இலக்கு எப்படி? அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு மனிதர்களை வழிகெடுக்கணும், திசை திருப்ப வேண்டும். இறைவன் சொல்கிறான், இன்னொரு இடத்துல சொல்கிறான், இந்த ஷைத்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உங்களுக்கு மத்தியில பகைமையும் வெறுப்பையும் மதுவின் மூலமாக, சூதாட்டத்தின் மூலமாக ஏற்படுத்துவான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு உங்களை திசை திருப்புவான். அப்ப ஷைத்தானுடைய ஒரே இலக்கு என்னது? எப்படியாவது மனிதனை அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து திசை திருப்ப வேண்டும். அப்ப நம்ம ஷைத்தானுக்கு இரையா இருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் திக்ர் செய்தா இரையாகல, அல்லாஹ்வை திக்ர் செய்யவில்லை என்றால் ஷைத்தானுக்கு நாம் இரையாக மாறி இருக்கிறோம். எப்படியெல்லாம் ஷைத்தான் வழிகெடுப்பானா, ஃபர்ஸ்ட் ஷைத்தானுடைய நோக்கம் மனிதனை சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு செல்லக்கூடாது, எப்படியாவது நரகத்தின் பக்கம் கொண்டு போயிடணும். மனிதனுடைய உள்ளத்துல ஷைத்தான் வருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஷைத்தான் என்ன பண்ணுவானா, மனிதன்கிட்ட கேட்பானா, இதை படைத்தது யாரு? வானத்தை படைத்தது யாரு? பூமியை படைத்தது யாரு? அவனுடைய நோக்கம், முதல் நோக்கம் எப்படின்னா, அல்லாஹ்வே நம்ப கூடாது, எப்படியாவது நரகத்துக்கு போயிடணும். இப்படி ஒண்ணுனா கேட்பானா. உடனே மனிதன் சொல்றான், இதை படைச்சது அல்லாஹ், வானத்தை படைச்சது அல்லாஹ், பூமியை படைச்சது அல்லாஹ். ஒரு கட்டத்துக்கு மேல சொல்வானா, அல்லாஹ் படைச்சது யாரு அப்படின்பானா. மனிதன் அப்படியே ஜர்க்காயிருவான். என்னடா, வானத்தை அல்லாஹ் படைச்சான், பூமியை அல்லாஹ் படைச்சான், மலையை அல்லாஹ் படைச்சான், கடலை அல்லாஹ் படைச்சான், எல்லாம் படைச்சான், அல்லாஹ் படைச்சது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி யாருடைய உள்ளத்தில் வருகிறதோ அவர் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லட்டும் அப்படின்றாங்க. அப்ப எப்படி அல்லாஹ்வே இல்லை என்ற விஷயத்துக்கு வா, ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வே இல்லை என்ற விஷயத்தின் பக்கம் வந்துரு அப்படின்னு ஷைத்தான் மனிதனுடைய உள்ளத்துல கெட்ட விஷயத்தை போடுவான். இன்னும் சொல்லணும்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் அஹதின், உங்களில் ஒருவரும் கிடையாது. எப்படி கிடையாது தெரியுமா? எல்லாருக்குமே ஒரு ஷைத்தானை அல்லாஹ் சாட்டி இருக்கிறான், எல்லாருக்குமே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல இந்த செய்தியை சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்குமே ஒரு ஷைத்தான் இருக்கிறான்? எல்லாருக்கும், மனிதர்கள் எல்லாருக்குமே மலக்குமார்களை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான். கிராமன் காத்திபியின் வலது புறத்திலும் இடது புறத்திலும் நன்மை தீமை எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அதை போன்று ஷைத்தானை இறைவன் ஏற்பாடு செய்திருக்கிறான். அந்த ஷைத்தான் மனிதனை வழிகெடுத்துக் கொண்டே இருப்பான். ரசூலுல்லாஹ் கேட்டவன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு அந்த ஷைத்தான் இருக்கிறானா? உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், எனக்கு ஷைத்தான் இருக்கிறான், ஆனா அல்லாஹ்வுடைய உதவியின் மூலமாக அவன் எனக்கு பணிந்து விட்டான், அவனால என்ன வழிகெடுக்கலாம் முடியாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்வார்கள். அப்போ நம்முடைய ஒவ்வொரு பேரோடு ஒரு ஷைத்தான் இருக்கிறான். அந்த ஷைத்தானுடைய நோக்கம் என்னது? அவனுடைய ஒரே குறிக்கோள் என்னது? எப்படியாவது வழிகெடுக்கிறோம், அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து திசை திருப்பிடணும், எப்படியாவது நரகத்தின் பக்கம் அழைத்து செல்ல வேண்டும். நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அந்த ஷைத்தானுடைய சிந்தனையின் பக்கம் தான் இருக்கிறோமா இல்லையா? நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்ல மதீனாவுல மஸ்ஜித் நபவியில என்ன பண்றாங்க, இஅ்திகாஃப் இருக்கிறாங்க, பள்ளியில எல்லாம் தங்கி இருப்பாங்கல்ல, அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இஅ்திகாஃப் இருந்துட்டு தன்னுடைய மனைவி வர்றாங்க, அவங்க இடத்துல பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். பேசிக்கொண்டு அவர்கள் அப்படியே சென்று போறாங்க, கிளம்புறாங்க. யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிளம்பி செல்கிறார்கள். அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் பேசி ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அளவுக்கு ஓரளவு தூரத்தில் கொண்டு விட்டுட்டு நீங்க போயிருங்கன்னு அனுப்பி விட்டுறாங்க. அந்த நேரத்தில் சில அன்சாரி நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ் இரவு நேரமா இருக்கு, இரவு நேரமா இருக்குது, அப்படியே விட்டு பாக்குறாங்க, யாரா இது அப்படின்னு பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு பெண்மணி அவங்க இடத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நபி தோழர்களுக்கு புரிஞ்சிருது, இது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியா இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சு அப்படியே உற்று நோக்கிட்டு அப்படியே போயிடுறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களை அழைக்கிறார்கள். அழைத்து சொல்றாங்க, தோழர்களே, இது என்னுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். உடனே அந்த நபி தோழர்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், உங்களையா நாங்க சந்தேகப்படுறோம் அப்படிங்கிற தோழர்களை கேட்கிறாங்க, உங்களையா நாங்கள் சந்தேகப்படுகிறோம். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இன்ன ஷைத்தான் மினல் இன்சானி எஜ்ரி மஜ்ரத்தம். நபிகளார் சொன்னார்கள், இந்த ஷைத்தான் இருக்கிறானே மனிதனுடைய இரத்த நாணங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான்.
எப்படி எந்த அளவுக்கு ஒவ்வொரு சைத்தான்களும் இரத்த நாணங்களையும் ஓடிட்டே இருக்கிறான். அந்த சைத்தான் மனிதனுடைய உடலத்துல சந்தேகங்களை, தவறான சிந்தனைகளை ஏற்படுத்துகிறான் என்று சொல்லி தந்தார்கள். அப்ப சிந்திச்சு பார்க்கணும். அதாவது பாக்டீரியா, வைரஸ் போன்ற பல நோய் தொற்றுகள் நம்முடைய உடல்ல அப்படியே சுத்திட்டே இருக்கு. எல்லா இடத்துலயுமே நோய் இருக்குது. நம்முடைய உடலில் உள்ள ஒயிட் பிளட் செல்ஸ் சொல்லுவாங்க, WBCன்னு, அதாவது நோய் எதிர்ப்பு. நம்முடைய உடல்ல பாக்டீரியா, வைரஸ் எல்லாமே போகுது. உடலில் ஓடக்கூடிய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் அதை என்ன பண்ணுது, அழித்து காலியாக்கி இருக்கு. அதனால நாம ஆரோக்கியமா இருக்கிறோம். அதே மாதிரி ஷைத்தான் நம்மோடு இருக்கிறான், இரத்த நாளத்துல ஓடிக்கொண்டிருக்கிறான். அதுல இருந்து தப்பிப்பதற்கு வழி என்ன? அல்லாஹ்வை திக்ர் செய்வது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது. இதன் மூலமாக நாம் தப்பித்து விட முடியும். இல்லை என்றால் நாம் ஜனாசாவாக ஆகிவிடுவோம். இல்லை என்றால் நம்முடைய வீடுகள் கபர்களாக மாறிவிடும். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. அவங்க சொல்றாங்க, உங்களுடைய தோழர் ஹுதைஃபா முனாஃபிக் ஆகிவிட்டார். எப்படி முனாஃபிக் ஆகிவிட்டார்? மிகச்சிறந்த நபி தோழர். யாருக்கு சொல்றாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல, நபிமார்களுக்கு அடுத்து சிறந்த ஒரு மனிதர், அவர்களிடத்துல சொல்றாங்க. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேக்குறாங்க, ஏன், எதற்காக சொல்றீங்க, எதற்காக முனாஃபிக் ஆகிட்டீங்க? இல்ல, நாம் பள்ளிவாசல்ல இருந்தா அல்லாஹ்வோடு திக்ர்ல இருக்கிற ரசூலுல்லாஹ்வோடு இருக்கிறோம், குர்ஆனை ஓதுகிறோம், தொழுகிறோம், நல்ல வணக்க வழிபாடுகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதை விட்டு வெளியே வந்துட்டா உலக சிந்தனையில, தவறான சிந்தனையின் பக்கம் எல்லாம் நம்முடைய உள்ளங்கள் போகிறது. ஒரு கட்டம் நல்லா இருக்கிறோம். முனாஃபிக்குடைய தன்மை என்னது? இங்கே நல்லா இருப்பான், அங்கே நல்லா இருப்பான். முஸ்லீம் கூட சேர்ந்தா முஸ்லீம்பான், காஃபிர் கூட சேர்ந்தா காஃபிர்பான். இரட்டை வேடம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நல்லாவும் இருக்குது, கெட்டு போனதாகவும் இருக்குது. இது மாதிரி உள்ளத்துல ஏற்படுத. அப்ப இது ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம் தானே. ரெண்டு செயல்படுறோமே. உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போறாங்க. எப்படி, யார சொல்லலாம், இப்படி பள்ளிவாசல்ல இருந்தா உங்களோட இருக்கிறோம், மார்க்க விஷயத்தை கத்துக்கிறோம், அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம், தொழுகிறோம், திக்ர் செய்கிறோம், இப்படி நல்லா இருக்கிறோம். வெளியே போயிட்டா உலக ஆசாபாசங்கள், உலக விஷயம், பாவத்தின் பக்கம் எல்லாம் போறோம், கெட்ட விஷயத்தின் பக்கம் சிந்தனை போகுது. இது முனாஃபிக்குடைய அடையாளம் தானே. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உள்ளம் என்பது இப்படிதான் இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, சில திக்ர்களை சொல்லுங்கள். நபிகள் நாயகம் அவர்கள் சில திக்ர்களை சொல்லிக் கொடுக்கிறாங்க. சில திக்ர்களை சொல்லுங்கள். நீங்க இந்த திக்ர்களை சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில வானவர்களை ஏற்படுத்துகிறான். அவர்கள் உங்களோடு கெட்டி பிடித்துக் கொண்டிருப்பார்கள். நீங்க கடைக்கு போறீங்களா, கடை வீதிக்கு போறீங்களா, உங்களோடு வருவார்கள். நீங்க உட்கார்ந்தா உட்காருவாங்க, எப்பொழுதும் உங்களோடு இருந்து கொண்டே இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது உள்ளம் கெட்டதின் பக்கம் போகும், ஷைத்தான் கெட்டதின் பக்கம் கொண்டு போயிட்டே இருப்பான், பாவத்தின் பக்கம், கெட்ட சிந்தனையின் பக்கம் கொண்டு சென்று கொண்டே இருப்பான். இதுல இருந்து தப்பிப்பதற்கு வழி என்ன? அல்லாஹ்வை திக்ர் சொல்றது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது, திருமறை குர்ஆனை ஓதுவது, அல்லாஹ்வை தொழுவது. இதன் மூலமாக அந்த கெட்ட சிந்தனைகள்ல இருந்து, ஷைத்தானுடைய அந்த தீங்கில் இருந்து பாதுகாப்பு பெற முடியும் என்று சொன்னால் நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம். நம்மிடத்தில் திக்ர்கள் எந்த அளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலும், ஒவ்வொரு கட்டத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ர்களை சொல்லி தந்தாங்களா இல்லையா? இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு ஹதீஸை கேட்டிருப்போம், கலிமத்தானி ஹபீபத்தானி இலா ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான, ரொம்ப பிரியமான இரண்டு வார்த்தைகள். ஃபகீலத்தானி அலல் லிசானி, நாவுக்கு ரொம்ப இலகுவான ரெண்டு வார்த்தைகள். ஃபகீலத்தானி ஃபில் மீசான், மீசானுடைய திராசை நன்மையால் நிரப்பக்கூடிய ரெண்டு வார்த்தை. நாவுக்கு ரொம்ப மென்மையான ரெண்டு வார்த்தை, அல்லாஹ்வுக்கு பிரியமான ரெண்டு வார்த்தை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ் பரிசுத்தமானவன், வ பிஹம்திஹி அவனுக்கே புகழ் அனைத்தும், சுப்ஹானல்லாஹில் அலீம், அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவன் மிக பிரம்மாண்டமான மகத்துவமானவன். இந்த துஆ, இந்த திக்ர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம எத்தனை பேர் ஓதி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஒரு மாசத்துல ஒரு வாட்டி ஓதி இருக்கிறோமா? ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி அல்லது தினமும் எத்தனை பேர் ஓதி இருப்போம்? எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஈஸி. மீசானுடைய திராசை நன்மையால் நிரப்பக்கூடியது. நம்ம என்ன பண்றோம்? அலட்சியமா இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்ல முடிய மாட்டேங்குது, சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று சொல்ல முடிய மாட்டேங்குது. இன்னும் சிந்திச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய தோழர்கள்ட்ட கேட்டாங்க, உங்களில் யாராவது தினமும் 1000 நன்மை செய்ய முடியுமா? 1000 நன்மை. சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம், எப்படி 1000 நன்மை செய்யறது? 1000 நன்மை எப்படி செய்யறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யார் தினமும் 100 முறை சுப்ஹானல்லாஹ், வெறும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன் 100 முறை யார் கூறுகிறாரோ அவர் 1000 நன்மையை பெறுகிறார். சுப்ஹானல்லாஹ் ஒரு 2 நிமிஷம் ஆகுமா யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகாது. அல்லாஹ் பரிசுத்தமானவன், மற்ற அனைவரும் பரிசுத்தமற்றவர்கள், அல்லாஹ் தான் பரிசுத்தமானவன். அந்த திக்ரை நாம் சொல்வதன் மூலமாக 1000 நன்மைகளை பெற முடியும். நம்முடைய நிலைமை யோசித்து பாருங்கள். இப்படி எந்த அளவுக்கு இது மாதிரியான அற்பமான நமக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய தேவை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்கிறாங்க, நாமெல்லாம் கேள்விப்பட்ட செய்தியாக இருக்கலாம். ஒரு நாள் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு, பிலால் அவர்களே, நீங்க இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னாடி செய்த மிக சிறந்த அமல் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல என்ன வார்த்தை பயன்படுத்துகிறார்கள் என்றால், இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி ஃபஜர் தொழுகைக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னாடி நீங்க செய்த மிக சிறந்த ஒரு அமல் என்னது அப்படின்னு கேட்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருசா எந்த அமலையும் செய்ததா தெரியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சொல்றாங்க, என்ன கேட்கிறாங்கன்னா, ஃபஇன்னி சமிஅது தஃபன அலைக பைன யதைஹில் ஜன்னah, உங்களுடைய செருப்பினுடைய சப்தத்தை நான் கேட்டேன், பைன எதை எனக்கு முன்னாடியே கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்கு போறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியே அந்த சப்தத்தை கேட்டார்களாம். எப்பேற்பட்ட அமல், சாதாரணமான விஷயம் கிடையாது. மனிதர்கள் மிகவும் முக்கியமான முதலாவது சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகம், பைன எதை, எனக்கு முன்னால் சொர்க்கத்துல உங்களுடைய செருப்பின் சப்தத்தை நான் கேட்டேன். அப்படி நீங்க என்னதான் அமல் செய்தீங்க? உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நான் இரவிலோ பகலிலோ ஒது செய்யணும்னு நினைச்சிட்டா நான் ஒது செய்வேன். ஒது செய்ததற்கு பிறகு நான் நாடக்கூடிய தொழுகை தொழாமல் இருந்தது கிடையாது. ஒது செய்திருவேன், இரவிலோ பகலிலோ செய்துட்டா 2 ரக்காத்துனா 2 ரக்காத்து, 4 ரக்காத்துனா 4 ரக்காத்து, 6 ரக்காத்துனா 6, விரும்பியதை தொழாமல் இருந்தது கிடையாது. இதுதான் நான் செய்த சிறந்த அமல் என்று சொன்னார்கள். 2 ரக்காத் தொழுறது எங்க கொண்டு விடுது பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு முன்னாடி சொர்க்கத்தில் உங்களுடைய கால் ஓசையை கேட்டேன் என்று சொன்னால் 2 ரக்காத்துடைய தொழுகையின் சிறப்பை நம்ம செஞ்சு பார்க்க வேண்டும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்துல ஒரு வீடு கட்டுறோம். வீடு கட்டுறது பல பேருடைய வாழ்நாள் கனவுன்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டுக்கு போவார்கள் பல வருடங்கள். எதுக்கு? வீடு கட்டிட்டா வீட்டுல ஊர்ல செட்டில் ஆயிடலாம். 10 வருடம் 20 வருடம் 30 வருடம். எதுக்கு? ஒரு வீடு கட்டுறதுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தினமும் 12 ரக்காத்துகள் நஃபீலான உபரியான சுன்னத்தான தொழுகைகளை தொழுகிறார்கள், சுன்னத்தான தொழுகை, அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் என்று சொன்னார்கள். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னாடி ஒரு 2 ரக்காத், லுஹருடைய தொழுகைக்கு முன்னாடி ஒரு 4 ரக்காத் இருக்குது அல்லது 2 ரக்காத், பின்னாடி 2 ரக்காத், அஸருடைய தொழுகைக்கு முன்னாடி 4 ரக்காத், 2 பிரிச்சு தொழலாம். மக்ரிபுக்கு முன்னாடி விரும்பினால் தொழலாம், மக்ரிபுக்கு பின்னாடி 2 ரக்காத், இஷாவுக்கு முன்னாடி பின்னாடி 2 ரக்காத். அதாவது கூட்டி சேர்த்து பார்த்தால் 12. ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு 12 ரக்காத் இதுதான் சொல்லல, ஆனா வழிகாட்டி இருக்கிறாங்க. ஃபஜ்ருக்கு முன்னாடி கண்டிப்பா தொழுதிருக்கிறாங்க, லுஹருக்கு முன்னாடி பின்னாடி தொழுதிருக்கிறாங்க, 4 ரக்காத் கூட லுஹருக்கு முன்னாடி தொழுதிருக்கிறாங்க, அஸருக்கு முன்னாடி 2 பிரிச்சு தொழுதிருக்கிறாங்க, மக்ரிபுக்கு முன்னாடி விரும்பினால் தொழலாம், மக்ரிபுக்கு பின்னாடி தொழுதிருக்கிறாங்க, இஷாவுக்கு முன்னாடி பின்னாடி தொழுதிருக்கிறாங்க. இப்படி ஒரு 12 ரக்காத்தை யார் தொழுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும். சொர்க்கத்தினுடைய மாளிகை தண்ணி டாபிக்ல பேச முடியும், அவ்வளவு பிரம்மாண்டமான மாளிகை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், இந்த செய்தியை நான் ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து கேட்டதிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் நான் ஒரு நாள் கூட அந்த 12 ரக்காத்தை விட்டதே கிடையாது. எப்பேற்பட்ட ஒரு ஆசை, அந்த ஆர்வத்தை நாம் சிந்திச்சு பார்க்கணும். சஹாபாக்கள் இடத்துல இருந்தது. அப்போ இப்படி சிறிய ஒரு 12 ரக்காத்து 2 ரக்காத்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல தொழக்கூடிய தொழுகைகள் சொர்க்கத்தில் மிக பிரம்மாண்டமான மாளிகைகளை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. அது மாதிரி நம்முடைய துவா கேட்கிறது ரொம்ப குறைந்து விட்டது. அல்லாஹ்விடத்துல துவா கேட்பதை நாம் மிகவும் குறைத்து விட்டோம். எப்படி துவா கேட்க வேண்டும், அதற்குரிய ஒழுங்குமுறைகளை சொல்லி தந்தார்கள். துவா கேட்ட எப்படி கேட்கணும்? ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை புகழ வேண்டும், கையை உயர்த்தி துவா கேட்க வேண்டும். அதற்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பல ஹதீஸ்கள்ல கையை உயர்த்தி துவா கேட்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அல்லாஹ்வை புகழணும்,
ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த துஆவை சொல்லிவிட்டு, அதாவது யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடல்ல மீனுடைய வயிற்றில் மூழ்கப்பட்ட அந்த நேரத்தில் கேட்ட துஆ, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த, லா இலாஹ், நீ எந்த கடவுளும் கிடையாது உன்னை தவிர, யா அல்லாஹ் உன்னை தவிர எந்த கடவுளும் கிடையாது. சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக இருக்கிறேன். இந்த துஆ கேட்டு யார் துஆ கேட்கிறாரோ அவருடைய தேவைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நாம் துஆ கேட்கணும். அல்லாஹ்விடத்துல ஒரு கலெக்டர் அல்லது ஒரு பெரிய அதிகாரி இடத்துல நம்ம துஆ கேட்டா எப்படி கேட்போம்? எவ்வளவு பயத்தோடு கேட்போம். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல அழுதழுது கேட்கணும். இறங்கி ரொம்ப மென்மையாக நாம் துஆ செய்ய வேண்டும். அப்போ அந்த துஆவுடைய எந்த அளவுக்கு சில துஆக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். 3 துஆக்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி தந்தார்கள். 3 துஆக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்தேகமே கிடையாது, அல்லாஹ் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளவே செய்வான். பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் கேட்கக்கூடிய துஆ, பிள்ளைகளுக்காக பெற்ற தஅவத்துல் வாலி, தஅவத்துல் முசாஃபிர், பயணம் செய்யக்கூடிய பயணியுடைய துஆ உடனே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக தஅவத்துல் மظ்லூம், பாதிக்கப்பட்டவனுடைய துஆ. ஒருத்தர் அநியாயப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்க இன்னொருவரால் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறான் அப்படின்னு இவன் கேட்கக்கூடிய துஆ. இந்த 3 துஆக்களும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அல்லாஹ்விற்கு ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் துஆ செய்யணும். பெற்றோர்கள் துஆ செய்யணும். பெற்றோர்கள் எப்படி துஆ செய்யும், எப்போ துஆ செய்வாங்க? பிள்ளைகள் அதற்கு தோதுவாக நடந்து கொள்ள வேண்டும். அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? பெற்றோர்களே நோவினை செய்து கொண்டிருந்தால் எப்படி பெற்றோர்கள் துஆ செய்வாங்க? சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த வார்த்தை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் உடனே ஏற்றுக்கிறான். பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் பயணி துஆ செய்கிறான், அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அநியாயம் செய்யப்பட்டவன், பாதிக்கப்பட்டவன் துஆ செய்தால் அதையும் ஏற்றுக்கொள்கிறான். இந்த விஷயங்களையும் நம்ம கவனமா இருக்கணும். பெற்றோருடைய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிகமான மக்கள் என்ன பண்றாங்க? நல்லா தொழுறாங்க, ஹஜ் உம்ரா எல்லாம் செய்திருக்கிறாங்க, நிறைய நல்ல அமல்கள் செய்து இருக்கிறார்கள். பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப அலட்சியமா இருக்கிறாங்க. பெற்றோர்களை நோவினை செய்வதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஹிம அன்ஃபு ரஜுல், ஒரு மனிதனுடைய மூக்கு மண்ணை கவட்டும். திருப்பி திருப்பி 3 வாட்டி சொல்றாங்க, அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவனுக்கு நாசமா போட்டுன்னு சொல்றேன்ல, அந்த ஸ்டைல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், யார் அவர், யாரு நாசமா போட்டு யாருடைய மூக்கு மண்ணை கவட்டும்? நபிகளார் சொன்னார்கள், ஒருவருக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அஹதுஹுமா கிலாஹுமா, ஒருவரோ இருவரோ, தாயோ தந்தையோ யாராவது ஒருவர் இருக்கிறார், அவர்களுக்கு அவர்கள் முதுமையை அடைகிறார்கள், அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக யார் சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று சொன்னார்கள். யோசிச்சு பாருங்க. இன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும் ஹுக்கூக்குல் வாலிதைன், பெற்றோருக்கு நோவினை செய்வதை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், பெற்றோரை நோவினை செய்துவிட்டு எத்தனை தொழுதும் பிரயோஜனம் கிடையாது, எவ்வளவு உம்ரா செய்தும் பிரயோஜனம் கிடையாது, ஹஜ் செய்தும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடாது. நமக்காக நம்முடைய பெற்றோர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. பெரும் பாவத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் கபாய், பெரும் பாவங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பாவம் என்னன்னு தெரியுமா? அல் இஸ்ராக் பில்லாஹ், அல்லாஹ்க்கு ஷிர்க் வைக்கிறது. இரண்டாவது ஹுக்கூக்குல் வாலிதைன், பெற்றோருக்கு நோவினை செய்வதுன்றாங்க. ஷிர்க், அடுத்து பெற்றோருக்கு நோவினை செய்வது. அப்ப இந்த விஷயத்துல பெற்றோருடைய துஆவை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது அல்லாஹ்விடத்துல சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். இரண்டாவது, பயணியாக இருக்கக்கூடியவன் துஆ செய்யணும். பயணத்துல இருக்கிறோம், ஏன் இதுக்கு சில சிறப்புகள்னா, பயணத்துல சாப்பாடு கிடைக்காது, சரியாக மலஜலம் கழிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால பயணத்தில் இருக்கக்கூடிய துஆக்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கிறான். பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு மனிதர் வருகிறார், உடல் முழுவதும் புழுதியால் படிந்து இருக்கிறது, தலை முடியெல்லாம் அப்படி புழுதி படிந்து ரொம்ப கொடூரமாக அகோரமாக இருக்கிறாரு. அந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார், யா அல்லாஹ்னு துஆ செய்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைஃப யுஸ்தஜாபு லக்கும், இவருக்கு எப்படி பதில் அளிக்கப்படும்? துஆமுஹு ஹராமுன் வ ஷராபுஹு ஹராமுன் வ லிபாஸுஹு ஹராம், இவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம், குடிக்கக்கூடிய தண்ணீர் ஹராம், சாப்பிடக்கூடிய உணவு ஹராம், இவருக்கு இறைவன் எப்படி பதில் சொல்வான் என்று கேட்டார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு
வட்டியில வாங்கி சாப்பிடுறோம்னு வைங்க, எவ்வளவு துவா செய்தாலும் அல்லாஹ் ஏத்துக்கவே மாட்டான். அணிந்திருக்கக்கூடிய ஆடை அநியாயமான முறையில அணிந்திருக்கிறோம் என்றால் வைங்க, அடுத்தவர்களுடைய நிலத்தை அபகரித்து வச்சிருக்கிறோம் வைங்க, எத்தனை காலங்கள் நாம் துவா செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்போ பயணத்தில் அவர் செய்யறாரு, பயணத்தில் சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ் ஏத்துக்குவான். ஆனா ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்லிட்டு சொன்னாங்க, அப்படி சாப்பிடுறது ஹராமோ, ஆடை ஹராமோ, தண்ணீர் ஹராம். அப்ப அப்படி அல்லாஹ் துவா இவருக்கு பதில் சொல்லுவான். அப்ப நம்ம அல்லாஹ்விடத்தில் நெருக்கணும்னா என்ன பண்ணணும்? அல்லாஹ்வை நினைவு கூறணும் என்ன பண்ணணும்? நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய உணவு உடை இல்லாம ஹலாலா இருக்கணும். அப்பதான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக கடைசியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாதிக்கப்பட்டவனுடைய துவா. நாம் ஒரு காலத்திலும் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்துவிடக்கூடாது, அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்துவிடக்கூடாது. வரலாறுகள் ஹதீஸ்கள்ல ஏராளமான செய்திகளை பார்க்க முடியும். ஸைத் பின் அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர். இவரை கூஃபாவிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறாங்க, அந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கிறாங்க. கூஃபாவிற்கு கவர்னராக, இவர்கள் ஜனாதிபதி, அவங்க கவர்னராக கூஃபாவிற்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவர்கள் ஸஅத் பின் அபி வக்காஸ் மிக சிறந்த நபித்தோழர், சிறப்பாக ஆட்சி செய்கிறார். திடீரென்று பல கடிதங்கள் அங்கிருந்து வருது. யாருக்கு? ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருது. இந்த ஸைத் பின் அபி வக்காஸ் பல அநியாயங்களை செய்கிறார், நபி வழியின் அடிப்படையில் தொழுகை நடத்துவது கிடையாது, இப்படி பல கடிதங்கள் வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசாரிக்கிறாங்க. இப்படி தன்னுடைய கவர்னரை பற்றி, அதாவது ஆட்சி தளபதியிலும் மிக முக்கியமானவர், மிகச் சிறந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி ஒரு கடிதம், ஒரு புகார் வந்த உடனே அவர்களே அந்த பதவியிலிருந்து தூக்கிடுறாங்க. யார? ஸைத் பின் அபி வக்காஸ் சொல்லக்கூடிய அந்த நபித்தோழரை தூக்கி ஊருக்கு அனுப்பி, அதாவது மதீனாவுக்கு வர வைக்கிறாங்க. வர வைத்து விசாரணை நடத்துறாங்க. இவர் சொல்றாரு, நான் நபி வழி அடிப்படையில் தான் தொழுகை நடத்தினேன், நீதியாக தான் நடத்தினேன். அதற்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில நபித்தோழர்களை அந்த கூஃபாவிற்கு அனுப்புறாங்க. ஒவ்வொரு பள்ளிவாசலா ஒவ்வொரு ஊரா போய் கேட்கிறாங்க, இந்த ஸைத் பின் அபி வக்காஸ் என்ன செய்தார், என்ன தவறு செய்தார். பெரும்பாலான ஊர்கள் எல்லா மக்களும் 99% மக்கள் இவர் மிக சிறந்த ஒரு மனிதர், நல்ல விஷயம் தான் செய்திருக்கிறாரு அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒசாமா பின் கத்தாதா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், இவர்களும் போறாங்க. யாரு? ஸைத் பின் அபி வக்காஸ் அவர்களும் போறாங்க. அந்த மனிதர் மட்டும் எந்திரிச்சு நின்று ஸைத் பின் அபி வக்காஸ் சொல்லக்கூடிய இந்த நபித்தோழர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். நீங்க நீதியா நடப்பது கிடையாது, நீங்க அநியாயம் செய்றீங்க, இப்படி பல ஏதோ ஒரு காரணத்திற்காக பல பொய்களை, அவதூறுகளை சொல்கிறார். உடனே அந்த நபித்தோழர் ஸைத் பின் அபி வக்காஸ் சொல்லக்கூடிய நபித்தோழர் அந்த இடத்துல துவா செய்கிறார். நான் அநீதிக்கு புள்ளாக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் இடத்துல நான் துவா செய்கிறேன். இந்த மனிதன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால், இந்த மனிதர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையா இருந்தா என்ன தண்டிச்சுக்க, இவர் சொல்லக்கூடிய பொய்யாக இருந்தால் யா அல்லாஹ் இவருடைய வாழ்நாளை அதிகப்படுத்துவாயாக, இவருக்கு கடுமையான வறுமையை வழங்குவாயாக, இப்படின்னு அவங்க துவா செய்யறாங்க. ஏன்னா அநியாயமோ ஒரு சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு சிறந்த நபித்தோழர், ஆனா மிகப்பெரிய அபாண்டத்தை ஒரே ஒரு மனிதர் மட்டும் பேசுறாரு. கடிதங்கள்லாம் இவர் தான் அனுப்பி விட்டுருக்கிறாரு. பிற்காலங்கள் செல்கிறது. அந்த ஒசாமா பின் கத்தாதா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர், அவருடைய பிருவம் இருக்குல்ல, அந்த முடி கண்களுக்கு கீழ் வரக்கூடிய, கண்ணை ஃபுல்லா மறைச்சிருது. அந்த அளவுக்கு வயதுல ரொம்ப முதுமையை அடைக்கிறார். எப்படி 100, 120, 150 வயசு அந்த அளவுக்கு போயிருக்கு. அவர் ரொம்ப இழிவானவர்களாக மக்களால் திட்டுறாங்க, ரொம்ப அருவருக்கப்பட்ட மனிதராக ஊர்ல அப்படியே சுற்றி நடக்கிறார். அவர் சொல்றாரு, இந்த ஸைத் பின் அபி வக்காஸுடைய பிரார்த்தனை இந்த அளவுக்கு அல்லாஹ் ஏற்றுக்குவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான், அதனால இவ்வளவு பெரிய இழிவை நான் சந்திக்கிறேன் என்று அந்த மனிதர் சொல்றார். அதனால நாம் ஒருவருக்கு அநியாயம் செய்து விட்டால், ஒரு காலம் அல்ல இல்லை என்றால் அவர் துவார் செய்துட்டாருன்னு வைங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பிடித்து விடுவான். இன்னும் ஒரே ஒரு செய்தியை கூட சொல்ல முடியும். அதே மாதிரி ஸைத் பின் ஸாயித் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவரும் ரொம்ப சிறந்த, அதாவது சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள ஒருவர். இவர் என்ன பண்றாரு, இன்னொரு பெண்மணி இவருடைய நிலத்தை அபகரிக்கிறார். இவர் சொல்றாரு, என்னது, நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், யாராவது ஒருவர் மற்றவருடைய நிலத்தை அநியாயமான முறையில் அபகரித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 பூமி அளவு நிலத்தை அவர்களுக்கு நாளை மறுமை நாள்ல கழுத்துல தொங்க விட்டு விடுவான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நான் இதுக்கு வாதம் செய்வதற்கு எந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல ப்ரூஃப்கள் எல்லாம் காட்ட முடியும், பத்திரத்தை காட்ட முடியும். அன்றைய காலத்துல ஒண்ணுமே தெரியாது. உடனே அந்த மனிதர் சொல்கிறார், அந்த நபித்தோழர் ஸாயித் பின் ஸைத் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் துவா செய்கிறார்,
அல்லாஹ் இந்த பெண் அநியாயம் செய்கிறாள், இவள் சொல்லக்கூடிய விஷயத்துல தன்னுடைய நிலம் என்று என்னுடைய நிலத்தை அபகரித்திருக்கிறாள், இவள் சொல்லக்கூடிய விஷயத்துல இவள் பொய்யலாக இருந்தால் இவளுடைய வயதை அதிகப்படுத்துவாயாக, இவளுடைய கபரை இவளுடைய வீட்டிலே ஆக்குவாயாக, எப்படி வீட்டே கபர் ஆக்குவாயாக அப்படின்னு இந்த செய்தியும் நடைபெறுகிறது. சுருக்கமா சொல்றேன், பிற்காலங்கள் செல்கிறது, அந்த பெண்மணியுடைய பார்வையை இறைவன் பறிக்கிறார். அவர் துவா செய்தார், பார்வையை பறிப்பாயாக. பார்வை இல்லாமல் போகுது. அந்த பெண் அந்த வீட்டினுடைய செவத்தை எல்லாம் தொட்டு தொட்டு அப்படி நடக்கிறா. முன்னாடி வீட்டினுடைய முன்னாடி ஒரு மிகப்பெரிய கிணறு இருக்குது, தெரியாமல் அந்த கிணற்றுக்குள்ளாடி விழுந்து மரணத்துடைய வீட்டை கபராக்குவாயாக என்று துவா செய்தார்கள். வீடே கபராகிவிட்டது. இப்படி ஒருவருக்கு நாம் அநியாயம் செய்தோம் என்று சொன்னால், அண்ணனாக இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் யாராக இருந்தாலும் நாம் அநியாயம் செய்தோம் என்று சொன்னால் சில காலங்கள் ஏதோ நிம்மதியா வாழ்ந்து கொள்ளலாம். நபிகளார் சொன்னார்கள், வத்தகு தஅவத்தல் மظلوم, பாதிக்கப்பட்டவனுடைய துஆவிற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அல்லாஹ்வுக்கும் அவருக்கு உங்களுக்கு மத்தியில் எந்த திரையும் கிடையாது என்றார். உடனே கொள்ளப்படும் என்று சொல்லி தந்தார்கள். ஆகவே இந்த விஷயங்கள் கவனமா இருக்கணும். ஆகவே என்ன நபிகள் நாயகம் அவர்கள் எந்த அடிப்படையில் அல்லாஹ்வை திக்ர் செய்வது, எப்படி துவா செய்வது என்பதை எல்லாம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எல்லா நிலைகளையும் அல்லாஹ்வை திக்ர் செய்து நம்முடைய நாவை ஈரப்பதத்தோடு வைத்து இருவுலகில் வெற்றி பெறக்கூடிய நன்மாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஅலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மாயின், அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நாம் நினைவு கூறினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நினைவு கூறக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வை நினைக்காமல் இருப்பதற்கு ஷைத்தான் தன்னால் இயன்ற அளவுக்கு கொள்கை ரீதியாக வழிகெடுப்ப பார்ப்பான். அதற்கு முடியவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு நம்மை தடுத்து விடக்கூடியவனாக இருப்பான். எப்படியாவது திக்ர் செய்யாமல் உலக ஆசாபாசத்தை காட்டுவான், வறுமையை காட்டுவான். தர்மம் செய்ய நம்ம மனசு தோணும், ஷைத்தான் சொல்லுவான், காசை கொடுத்தீங்கன்னா வறுமை வந்துவிடும். இப்படியே சொல்லுவோம், குர்ஆனுடைய வசனம் வருகிறது. வறுமையை கொண்டும் பயத்தை உங்களுடைய உள்ளத்துல ஷைத்தான் ஊட்டக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் அவனுடைய பாவம் மன்னிப்பை தரக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ ஷைத்தான் உங்களுக்கு நரகத்தை தேடி தரக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தின் பக்கம் உங்களை அழைக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே இந்த ஷைத்தான் இடத்துல இருந்து நம்ம யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன சொல்றோம்? நேரம் கிடையாது, தொழுறதுக்கு திக்ர் செய்யறதுக்கு நேரம் கிடையாது, பொருளாதாரம் தர்மம் செய்வதற்கு பொருளாதாரம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. ஒரு நாள் முழுவதும் காலையில் 10 மணியிலிருந்து இரவு 5 மணி வரை, மாலை 5 மணி வரை, இரவு 8 மணி வரை ஒரு மருத்துவமனையில் போய் உட்கார முடியும். யோசிச்சு பாருங்க, மருத்துவமனையில உட்கார முடியும். ஒரு அரசு அலுவலகங்கள்ல பல மணி நேரங்கள் ஒரு அதிகாரியை சந்திப்பதற்கு காத்து நிற்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? யோசிச்சு பாருங்க. சினிமாக்கள்ல வீணான விஷயங்கள்ல நமக்கு தாராளமாக நேரம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு, 2 ரக்காத் தொழுவதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் கஷ்டம் வந்து விட்டால் தொழுகையின் பக்கம் செல்வார்கள். ஒரு கவலை வந்துட்டுனா தொழுகையின் பக்கம் செல்வார்கள். சஜிதாவில், அதாவது நம்முடைய சிரம்படிகள் சொல்றோம்ல, சஜிதாவில் கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும், அல்லாஹ்வோட நெருக்கம் என்று சொல்லி தந்தார்கள். அப்போ அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் கிடையாது. மருத்துவமனையில பல மணி நேரம் செலவு செய்வோம். அரசு அலுவலகங்கள்ல, சினிமாக்கள்ல பல மணி நேரங்கள், இன்னைக்கு Facebook, வாட்ஸ்அப்ல, யூடியூப்கள்ல பல மணி நேரங்கள் செலவு செய்வோம். நேரம் பிரச்சனை கிடையாது. அதை போன்று தான தர்மங்கள் 2 ரூபா 5 ரூபா செலவு செய்ய மாட்டோம். ஆனால் என்ன பண்றோம்? மருத்துவமனைக்கு செலவு செய்வோம். ஆமாவா இல்லையா? ஒரு ஆபரேஷனா சில லட்சங்கள், ஒரு சிறிய ஒரு பிரச்சனை, ஒரு காய்ச்சல்னா பல ஆயிரங்கள், ஒரு பல்வலினா பல ஆயிரங்கள், ஒரு பல்வலி சாதாரண பல்வலி. அப்போ மருத்துவமனைக்கு செலவு செய்வதற்கு காசு இருக்குது, நேரம் இருக்கிறது. தர்மம் செய்வதற்கு, அல்லாஹ்வை வணங்குவதற்கு நேரம் இல்லை. ஆகவே இந்த ஷைத்தான் தான் நம்மை தடுத்து கொண்டிருக்கிறான். அந்த ஷைத்தானை நாம் எதிரியாக ஆக்க வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியும். அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தருவானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.